எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு லவ் ஸ்டோரி படத்துல நல்லா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அவங்களோட லவ் சீனும் நல்லா இருக்கு. இப்போது ஜெனரேஷனுக்கு ஏற்ற படம் பாருங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க? உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுங்க? கடைசியில சேர்ந்தது தான் சொல்லுங்க. போதனா என்ன சொல்ல வராங்க கதையில? என்ன மெசேஜ் சொல்றாங்க? லவ் பத்தி பேசுறாங்க. நல்லா இருக்கு. ஒரு லவ் தான், லவ் ஸ்டோரி தான். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி எங்க ஃபுல் லவ் தான். இல்ல, வித்தியாசமா இருக்கு, புதுசா. படத்துல பிடிச்ச சீன் எந்த சீன் இருக்கு? எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. எல்லாமே நல்லா பிடிச்சது. சூப்பரா ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? புரியல. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். அதெல்லாம் ரிலேட் ஆகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் நல்லா ரிலேட் ஆகும் அந்த படம். கண்டிப்பா படத்துல தான் அந்த ஃபர்ஸ்ட் லவ் எப்படி முக்கியம்னு சொல்ல வராங்க. நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா காமெடி படமா இல்ல காமெடி நல்லா இருந்துச்சு. மெயினா அந்த படத்துல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சது? எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லவ் இந்த ஸ்கூல் சீன் வந்து பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. அந்த இதான் சொல்ற ரிலேட் ஆகும் எல்லாருக்கும். சரி, ஓகே. எல்லாரும் வந்து பாருங்க. மெசேஜ் சொல்றாங்க. ஒரு லவ் ஸ்டோரி படத்துல நல்லா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அவங்களோட லவ் சீனும் நல்லா இருக்கு. இப்போது ஜெனரேஷனுக்கு ஏற்ற படம் பாருங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க? உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுங்க? கடைசியில சேர்ந்தது தான் சொல்லுங்க. போதனா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாவே எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படத்துல எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சது? நல்லா பிடிச்சது எது இதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் வந்து பார்த்ததுல ஒரு நல்லா இருந்துச்சு. ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு ஒரு மூவி பார்த்துட்டு போனதுக்கு. எல்லாருமே வந்து பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க எல்லாருமே. சூப்பரா இருந்தது. ஹீரோ ஹீரோயினி நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்கூல் மெமரிஸ்லாம் இன்னும் நல்லா காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். இல்ல, காமெடியாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. எல்லாமே கலந்து இருக்கு. ஆமா, வேற ஒருத்தவங்க லவ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வேற சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வித் லவ் சூப்பரா இருக்கு சார் படம். நம்ம எதிர்பார்க்காம தான் போனது. எதிர்பார்த்ததை விட படம் வந்து இன்னும் அதிகமா நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு, போர் அடிக்கல. ஆனா ஆமாம் சார், லவ் சார், லவ் காமெடி இமிடி எல்லாமே ரொம்ப எமோஷன் எல்லாமே டச், நம்ம நல்லா ஹார்ட் டச் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அந்த கல்லூரிகளோட காதலை நம்ம பார்க்கும்போது நம்ம பயணமாகத்துக்கு அப்படியே போயிடுவோம். யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஆட்டோகிராஃப்ல பார்த்துருக்கோம், 96ல பார்த்துருக்கோம். சில சீன்ஸுக்கெல்லாம் 96 ஆட்டோகிராஃபை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் திரைப்படம் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க சொல்லப்பட்ட விதம் வந்து நம்மளுக்கு ஸ்கிரீன் பிளேல வந்து டைரக்டர் புதுசா சொல்லிக்காரு. ஸோ நல்லாவே இருக்கு படம். சூப்பரா பண்ணிக்காரு சார். ஹீரோ நல்லா பண்ணிக்காரு, பிரமாதமா இருக்கு. ஹீரோட இப்போ எந்த விஷயத்துல குறைஞ்சது இல்லை. ரெண்டாவது நம்ம கதாநாயகி நல்லா பண்ணிக்காங்க. மோனிஷா கதாபாத்திரம், ஏன்னா அவங்க மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆக்டர் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. வேற என்ன கேட்கணும் சொல்லுங்க, கேளுங்க. சரவணன் கதாபாத்திரங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காம என்ன நடந்ததுன்னு ஒரு தவறு விசாரிக்காமையே அந்த வாத்தியாரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம அடிச்சிடுவாங்க. அது அதுக்கப்புறம் அதை தவற உணர்றாங்க பார்த்தீங்களா. அந்த கேரக்டர் ஹீரோவாகட்டும் சரவணன் ஆகட்டும் ரொம்ப நல்லா அடிச்சிருக்காங்க. ஒரு பெபசரா இருந்து சரவணனும் அந்த இடத்துல வந்து கதாபாத்திரம் மனசுல பதியுது. ஸ்டூடெண்டாக இருக்கிற கதாநாயகனோட மனசு நடிப்பு நல்லாவே இருக்குது, டச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இந்த படத்துல நல்லாவே இருக்கு படம். ஸோ எந்த ஆடியன்ஸுக்கும், அதாவது 90s ஆகட்டும் 80s ஆகட்டும் யாரா இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியான நல்ல திரைப்படம் சார். 10 கேட்குறீங்களா சார்? 10க்கு வந்து 7 தரலாம் சார். 4வது. ஆமாண்ணா, சரி.